இன்னைக்கு வேதநாயகன் சாஸ்திரியார் தோத்திரம் தன் பிள்ளைகளுக்கு பாத்திரங்கள் விளம்பி வைத்த நேரத்தில் ஆண்டவருக்கும் ஒரு பாத்திரத்தை விளம்பி வச்சார். ஆகாரம் இல்லை, வீட்டில் சூழ்நிலைகளை சொல்ல வரல, ஆகாரம் இல்லை, இருந்த ஒரே நம்பிக்கை அரசனால் கிடைக்கிற வெகுமதி. அங்க போய் இயேசு ராஜாவை குறித்து பாடி இருந்ததும் போச்சு. உயிருக்கு பயந்து வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி சொல்றாங்க, பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போறோம்? சாப்பிடுவோம், பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. அப்ப பிள்ளைகள் எல்லாம் சுத்தி உட்கார வச்சுட்டு எல்லா பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் ஒவ்வொரு பிளேட். வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா பிளேட்டையும் எடுத்து வச்சுட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒன்று, வீட்டில் 5 பேர்னு வைங்களேன், கூட எக்ஸ்ட்ரா ஒன்று கூட எடு, ஒன்று கூட வச்சாச்சு. இப்போ மனைவி பிள்ளைகள் தான் அப்படி இருந்துட்டு பிளேட் எடுத்து வச்சா. அப்போ மனைவி யோசிக்கிறார், நல்லா தானே இருந்தா அந்த ஆள், என்ன திடீர்னு எக்ஸ்ட்ரா பிளேட் கேட்குறார், 2 சாப்பிட போகிறாரா? இப்போ தான் பிளேட்டை எடுத்து கையில் வச்சு தட்டி இருக்கார். வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கியேறும் சேருமையா பந்தியிலே சிறியவரா எங்களிடம். நான் வெறும் பிளேட்டை தடவிட்டு இருக்கேன் பாரு, கம்பெனி கொடுங்க. சீஸ் பழைய ஞாபகம் வருதா? பாரு, கம்பெனி கொடுங்க, உட்காருவோம். தோத்தர வெறும் பிளேட்டு சாப்பிட்றதா இருந்தால் உமக்கும் சேர்த்துத்தேன், புட்டுன்னா அதுக்கும் உண்மை சேர்த்துத்தேன். ஆமாம், இறைச்சி 75வா பாரு, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். வெறும் பிளேட்டா இருப்போம், நமக்கு கம்பெனி கூடும். அதாவது புரிஞ்சுக்கிடுங்க, சிறுமைப்பட்டிருக்கிறேன்னு வருத்தப்படுறீங்களா? கர்த்தர் கூட இருக்காருன்னு சந்தோஷப்படு. காலையில் எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்று வருத்தப்படாதே, கர்த்தர் கூட இருக்கிறார்னு சந்தோஷப்படு. பலமுறை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க என்ன. எத்தனையோ நாட்கள் செருப்பை கலத்தி போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வெறுந்தரையில் உட்காந்துருக்கேன். செருப்பை கீழே போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். அப்போ எல்லாம் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான் இருக்கும். நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லுகிற வருத்தத்தை விட இப்பவும் நீர் என்னோடு இருக்கிறீர், அது போதும் எனக்கு. என்னோடு நீர் இருக்கிறீர், அது போதும். நான் இருக்கிறது ஆலயத்திலையா, நான் இருக்கிறது வீட்டிலையா, நான் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியில் செருப்பை கலத்தி போட்டுட்டு கையில் பைபிளும் வச்சுட்டு தரையில் உட்கார்ந்து இருக்கிறேனா? நான் எங்கே இருக்கிறேங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பணக்காரனா இருக்கிறனா, ஏழையா இருக்கிறனா, மாளிகையில் இருக்கிறனா, அல்லது தோத்திரம் ஓலை குடிசையில் இருக்கிறனா, அதெல்லாம் பிரச்சனை. என் தெய்வம் என்னோடு இருக்கிறாரா, அதுதான் என்னுடைய ஃபியூச்சர். ஊழியத்தில் நீ எப்படி இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த நெருக்கத்திலையும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா? என் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறாரா? அழைப்பும் அன்பும் சேரும் பொழுது நன்மையாய் முடியும். அழைத்தவர் உங்களோடு கூட இருந்தா பின்ன ஏன் வருத்தப்படுறீங்க? பின்ன ஏன் சஞ்சலப்படுகிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ண போறோம்.